அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே அப்படிங்கிற மாதிரி ஆதிரை வந்து இந்நேரம் வெளியில இருந்து பார்த்து வந்து ஷாக் ஆயிருப்பாங்க. நம்ம எம்ஜே மற்றும் நம்ம கிரிஞ்சி அக்கா வியானா பார்த்தீங்களா, இவங்களோட அந்த லவ் கண்டென்ட்டை பார்த்து இது எல்லாத்துக்குமே யாருமா காரணம், இந்த விக்ரம்னு ஒரு ஆள் இருக்கான் பார்த்தீங்களா, சரியான என்ன சொல்றதுனே தெரியல. செவனேன்ற இந்த கிரிஞ்சக்காவை எப்படியும் கிரிஞ்சக்காவுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. இந்த 40 நாட்கள்ல வந்து நம்ம வெளியில வந்து பெருசா மக்கள் ஆதரவு அப்படின்னு இல்லை, நம்ம பண்ற சில விஷயங்கள் வந்து போன சீசன் சவுண்டு பண்ண மாதிரி வந்து வெளியில ரீச் ஆகல. ஸோ அதனால இதுக்கப்புறம் இந்த வீட்டில் சர்வே ஆகணுமா ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பண்ற மாதிரி தான் இருக்கு. இதுல அந்த சண்டால பாய் வந்து சைலண்டா போனா கூட பின்னாடியே போறாங்க வியானாக்கா. ஸோ அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. என்னன்னு கேட்குறீங்களா, ஒண்ணுமே இல்லை நண்பர்களே, எஃப்ஜே மற்றும் நம்ம வியானா பார்த்தீங்களா, இவங்களுக்குள்ள வந்து ஒரு காதல் மலருகிறது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்கு. வெளிப்படையா பேசிக்கல அப்படின்னாலும் அவங்களுக்குள்ள இருக்கிற ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து அதைத்தான் நம்ம உணர்த்துது. ஸோ இது எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வியானா சிவனேன தான் இருந்தாங்க. விக்கல் சுக்ரம் என்ன சொல்றாருன்னா, ஆக்சுவலா நான் ஒரு டைரக்டரா இருந்தேன்னா ஒரு ஸ்கிரிப்ட் எப்படி தெரியுமா எழுதியிருப்பேன், ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 2 பேருக்குள்ள லவ் வருது அப்படின்னா அவங்க 2 பேருக்குள்ள வந்து முதல்ல வந்து மோதலை உருவாக்குவேன், ஆட்டிடியூடை உருவாக்குவேன். அதாவது வந்து மோதல்ல தான் காதல் உருவான்னு சொல்லுவாங்கல்ல, சேம் கான்செப்டாக தான் தலைவன் அப்படி சொல்றான். அதாவது வந்து ஒரு ஆட்டிடியூட் உருவாக்கி ஸோ அதுக்கப்புறமா வந்து அந்த லவ் வந்து இது பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி எனக்கு ஏதோ உனக்கும் எஃப்ஜேவுக்கும் வந்து ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. நீங்கள் 2 பேரும் என்னடா ஆட்டிடியூட் காமிச்சாலும் என்னதான் சண்டை போட்டாலும் நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணீங்கன்னா இந்த சீசன் வந்து வேற லெவலில் ஹிட் ஆகும். இதுக்கு பேர் என்ன தெரியுமா, விக்கில் விக்ரம். நான் உன்னெல்லாம் வந்து பெரிய மனுஷன் நினைச்சையா, ஒரு பொண்ணுகிட்ட போய் அந்த பொண்ணு மனசுல அவனை லவ் பண்ணு, கண்டென்ட் நல்லா இருக்கும். ஆக்சுவலா வந்து விக்கல் விக்ரம் வந்து சொல்லாம சொல்லியிருக்காரு, உனக்கு வெளியில வந்து இனிஷியல் ஸ்டேஜில் இருந்த கிராஃப் வந்து இப்போ இல்லை, அதை வந்து ஆடியன்ஸை வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இல்லை உள்ள வராங்க பார்த்தீங்களா, சில பேர் வந்து கெஸ்ட்டாக வந்திருப்பாங்க, இடையில தீபக்கும் இவங்களும் வந்திருப்பாங்கல்ல, ஸோ அவங்க வந்தது கெஸ்ட் வராங்க, இந்த மாதிரி இதெல்லாம் வச்சு நம்மளே வந்து ஒரு அசம்ஷன்ல, ஏன்னா வியானாக்கா தான் வந்து அந்த விஷயத்த அதாவது வந்து ஆராய்ச்சி பண்ணி அதை வந்து கண்டுபிடிக்கிறதுல வந்து ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் ஆச்சு. அவங்க வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வெளியில மிகப்பெரிய ஆதரவு நமக்கு இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்த வீட்டில் சர்வே ஆகணும் அப்படின்னா, இப்போ ஒரு எடுத்துக்காட்டு வந்து இந்த வாரம் வந்து வியானா வந்து நாமினேஷன் வந்திருக்காங்க. போன வாரமே வெளியேற வேண்டியவங்க வியானா. ஓட்டு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, பெருசாக கண்டென்ட் கிடையாது. ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து எடுத்து தெளிவாக பேசி கைத்தட்டில் வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ இப்படியே இருந்தால் சர்வே பண்ண முடியாது. லவ் கண்டென்ட்னு ஒன்று கொடுத்தா மட்டும்தான் பிக் பாஸ் வீட்டில் ஓட்டே கம்மியாக இருந்தாலும், எப்படி ஓட்டே கம்மியாக இருந்தாலும் அவங்கள வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு எஃப்ஜே வச்சுக்கிறதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? எஃப்ஜேலாம் இனிஷியல் ஸ்டேஜில் போக வேண்டிய ஆள், பெருசாக ஒன்றும் பண்ணலை. ஏன்னா இனிஷியல் ஸ்டேஜில் மக்கள் இருந்து ஒரு மிகப்பெரிய வெறுப்பை சம்பாதிச்சிட்டான். அப்போ அவன் வந்து சர்வே ஆகி வந்தது வந்து இப்போ இருக்கிறது லக்கு, லாஸ்ட் ஒரு 2-3 வீக்ஸாக இருக்கிறது லக்கு. ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜில் இருந்ததுலாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லவ் கண்டென்ட்டுக்காக தான். ஸோ அதனால நீங்க லவ் கண்டென்ட் பண்ணுங்க, இந்த சீசன் வந்து வேற லெவல்ல ஹிட் ஆயிரும்னு சொல்லிட்டு இந்த விக்ரம் பாய பண்ண வேலை. அப்போ அவர் விக்ரம் சொல்லும் போது என்ன சொன்னாங்கன்னா, உடனே பக்கத்துல சுபிக்ஷா எஃப்ஜே இவங்களா நல்லா தான் இருக்கும் ஒரு மாதிரி, அதை கூட வந்து ஒரு ஃப்ரெண்டா என்ன பண்ணோம், அதெல்லாம் பண்ணாத, உனக்கு வந்து ஒரு வெளியில வந்து நீ வந்து ஜெயிக்கலையோ நீங்க இருக்கிறே இல்லையோ, பட் ஆனால் வெளியில உனக்கு ஒரு நல்ல பேர் அப்படின்னு சொல்லாம சரி ஓகே நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த அம்மா சைட்ல இருந்து ஏற்றி விட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, அதுதான் ஒரு மிகப்பெரிய காமெடி. இல்லை ஆக்சுவலாக வந்து எஃப்ஜே வியானாவை கம்பேர் பண்ணும்போது வியானா அவர்கள் வந்து ஹீரோயின் மெட்டீரியல், எஃப்ஜே வந்து ஒரு காமெடி பீஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சுபிக்ஷா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் முடியுதுங்களா. நேற்றுக்கு நைட் வந்து இதெல்லாம் போது, இது வீக்கெண்ட் எபிசோடுக்கு முன்னாடியே வந்து வியானா வந்து இதை சொல்லியிருப்பாங்க. அது விக்கல் சுக்ரம் சொன்னதுக்கு அப்புறமா வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, நான் கொஞ்சம் எஃப்ஜே கூட கொஞ்சம் தள்ளி இருக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து வெளியில வந்து இது எப்படி ப்ரொஜெக்ட் ஆகும்னு தெரியல, தப்பா போயிருமோ அப்படின்னு சொல்ல வியானா கடைசி 2 நாட்களாக வந்து ஒரே கண்டென்ட் தான். இரவு நேரத்தில் போயிட்டு அதை நீங்கள் பார்க்கணுமே, எஃப்ஜே உன் ரூமுக்கு நான் வரலாமா, ஏய் நீ எப்போ வேணா வரலாம், எப்போ வேணா வரலாம், எங்கே வேணா வந்து உட்காரலாம், இங்கே கூட வந்து படுத்துக்கலாம், என்ன வேணா நீ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறாரு. இப்போ இதில் வந்து எஃப்ஜே எல்லாம் மாரி போகிறானா வியானா எல்லாம் மாரி போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 100% வந்து வியானா தான் எல்லாம் மீறின்னு சொல்ல முடியாது, அந்த ஸ்பேஸ் வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. எஃப்ஜே வந்து அதுக்கு வந்து தடைக்கல் போட்ட மாதிரி தெரியல. நம்மளை பற்றி தான் தெரியுமே, ஆல்ரெடி ஆதிரி கூட ஒரு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தான். இப்போ சும்மா வர்றதை வேணா நான் சொல்லுவான், இது வந்து ரொமான்ஸ் அளவுக்கு போகுமா என்னன்னு தெரியல. சரி அது இருக்கட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஆட்டுக்கல்ல மாவாட்டுற கண்டென்ட் ரீசெண்டாக இட்லி கடை பார்த்தவங்களுக்கு தெரியும். நம்ம தனுஷும் அந்த ஹீரோயின் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ஒரு லவ் கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க மாவாட்டத்தை வச்சு. ஸோ சேம் லைக் அதை வச்சு ஒரு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டேய்
என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, அந்த இது முடியுதுங்களா. அதுக்கப்புறம் கிச்சன்ல ஒரு ஃபைட் ஒன்று நடக்குது. விக்கல் சிவகிராம் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, கிச்சன்ல உட்காந்து யாருமே சாப்பிடக்கூடாது, இந்த இடத்துல வந்து யாருக்குமே வந்து சாப்பிட்ற ஒரு இது இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கும்பொழுது, வியானா அந்த இடத்துல வந்து உடனே வந்து அந்த இடத்துலையுமே வந்து எஃப்ஜேக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு மென்டரா நீ வந்து ஒரு ரூல்ஸ் போடு இங்க. ஆக்சுவலா வந்து எஃப்ஜே கூட எதிரும் இருந்த வியானா எஃப்ஜேக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா இவங்க வந்து கைட் பண்ணி இவங்க வந்து அதை வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. எஃப்ஜே அதை ரசிக்கிறான். இப்போ அது முடியுதுங்களா. காலையில நேத்திக்கு வந்து ஏதோ அடிப்படும் பொழுது நம்ம எஃப்ஜே வந்து வியானா கிட்ட வரும்பொழுது டப்புன்னு வந்து சுபிக்ஷா வந்து ஏஞ்சி போறாங்க. ஏன்னா இந்த லவ் கண்டென்ட் விஷயம் வந்து வெளியில உள்ள இருக்க ஹவுஸ்மேட்ஸுக்கு பாதி பேருக்கு சரியா தெரியாது. ஆனா தெரிஞ்ச விஷயம் ஆளு யாருன்னு கேட்டீங்கன்னா சுபிக்ஷா மட்டும் தான் சொல்லுவேன். விக்கல் சிவகிராம்கிட்ட ஏத்தி விட்டது விக்கல் சிவகிராம் தான், அது வேற விஷயம். சுபிக்ஷா வந்து பொசசிவ் ஆகி போறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து காலைல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க 2 பேரும் ஓப்பனா நம்ம வந்து லவ் பண்றோம் இல்ல இது பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணல அப்படின்னாலும் அவங்களோட ஆக்டிவிட்டிஸ், அவங்களோட ரியாக்ஷன், அவங்க பேசுறது, அவங்க நடந்துக்கிறது, ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இருக்கு, தரமான ஒரு சம்பவம் இருக்கு. போன வாரம் எண்டில் கூட உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்க எஃப்ஜேக்கு வந்து ஊட்டி விடுவாங்க. நீங்க எத்தனை பேர் அந்த சீனை பார்த்தீங்கன்னு தெரியல. இது ரொம்ப யதார்த்தமா நடந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட இதுக்கப்புறமா நடந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் வந்து வேற லெவல்ல வந்து மக்கள்கிட்ட பார்த்துக்கிட்டு இருக்காங்க, தெரியுது அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு இதெல்லாம் விடுங்க நண்பர்களே. நான் இனிஷியலாக ஒரு பாட்டு ஒன்று பார்த்தேன் பார்த்தீங்களா, அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே அப்படின்னு சொல்லிட்டு, அது ஆதிரையோட ரியாக்ஷனை பார்க்கும்போது தான் எனக்கு கொஞ்சம் பாவமாக இருக்கு. ஆதிரையோட கேமையே விட்டு கொடுத்துட்டு வந்திருக்காங்க எம்ஜிஆருக்காக. அவங்களுக்கு தெரியும் இப்படி பண்ணா வெளியில இப்படி ப்ரொஜெக்ட் ஆகும், என்னால முடியல, நான் அவங்க கூட வந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல இருந்திருக்கலாமோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமும் கூட எஃப்ஜேவை விட்டு கொடுக்காம பேசுறாங்க. நம்ம எல்லாருமே பார்த்தா ஜாக்லின் பேசும்பொழுது எஃப்ஜே உங்களுக்கு யாரால கேம் போச்சு அப்படின்னு சொல்லும்போது எஃப்ஜேலாம் நல்லா கேம் ஆடுறான் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜேக்கு வந்து அவ்வளவு ஆதரவு தெரிஞ்ச ஆதிரையை நினைச்சாதா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பாவம், அந்த பெண் பாவம். இப்போ வியானா வந்து மாட்டிக்கிச்சு. இந்த லவ் கண்டென்ட் எவ்வளவு நாள் போகுது, இல்ல நடுவுலே பிச்சுக்குதா அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து பொறுத்து தான் பார்க்கணும். ஆனா கண்டென்ட் வந்து கிரிஞ்சேக்கா பிளான் பண்ணி பண்றாங்க நண்பர்களே. எஃப்ஜே கூட இதை எழுதுவான், பட் ஆனால் கிரிஞ்சேக்கா வந்து உண்மையா பண்ற மாதிரி தெரியல. கண்டென்ட்டுக்காக பண்ணி இந்த வீட்டில் ஏதாவது ஒரு கண்டென்ட் பண்ணணும், நம்மளும் சர்வே ஆகணும், நமக்கு ஓட் பேக்கிங் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ரியலைஸ் பண்ணிக்கிட்டு தான் இந்த விஷயத்துல இறங்கின மாதிரி எனக்கு தோணுது. உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் ஒன்று போட்டு விடுங்க. நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஏவி.